சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கியப்படி. சார் போன வருஷம் ஞாபகம் இருக்குது சார், திருக்கணிதமாக வாக்கியமாக எல்லாம் போயிட்டு இருந்தது. திருக்கணிதப்படி போன வருடமே சனி பெயர்ச்சி. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். மேசராசிக்காரர்களுக்கு இதனால் என்னெல்லாம் நடக்க முடியவும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் சுனாமி பாய்ஸ். சுனாமி வரப்போகுது, உலகம் அழிய போகுது சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற பசங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் எங்கிட்ட தான் வரணும். காரணம் என்னன்னா, உண்மையான நிஜத்தை நாம் வீட்டிற்கு சென்ற எல்லா கிரகமும் தோஷ நிவர்த்தி அடைகிறது என்கிறது வேத சாஸ்திரம். அப்போ 12ஆம் இடத்து சனி, அப்போ 7 சனி புனிதராயிட்டாரா? கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இன்றைக்கு நாள் கூட ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அனுப்பி விட்டுறாங்க. இந்த பேங்க்கார பாய்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதனால் மானம் போய் அந்த குடும்ப தலைவன் தலை குனிஞ்சு நிற்கிற அந்த ஒரு நிலை. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கியப்படி. சார் போன வருஷம் ஞாபகம் இருக்குது சார், திருக்கணிதமாக வாக்கியமாக எல்லாம் போயிட்டு இருந்தது. திருக்கணிதப்படி போன வருடமே சனி பெயர்ச்சி முடிந்தது. இருந்தபோதும் வாக்கியத்தை நிறைய பேர் பின்பற்றுறீங்க என்ற உணர்வுக்கு மரியாதை கொடுத்து மார்ச் 6ஆம் தேதி வருகின்ற மார்ச் அன்று சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. அதில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். மேசராசிக்காரர்களுக்கு இதனால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கணும். சனிப்பெயர்ச்சினாலே மாஸ் தான். அதுலேயும் சனிப்பெயர்ச்சி ராம்ஜி பலன்கள்னா தான் மாஸ். காரணம் என்ன சொல்லுங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற இந்த டைலாகை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். சனிக்கு ஏன் அளவுக்கு பிராண்டிங் பண்ணாலும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மேசராசிக்காரர்களுக்கு அது பாட்டுக்கு இருந்தது சனி 11ஆம் இடத்துல. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானத்திலே சனி இருந்தார். இப்போ 12க்கு வந்துட்டார். உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுத்து ஓய். சனி பயிற்சியை கூட இவ்வளோ ஜாலியாக தான் சார் சொல்லுவீங்களா? சார் எல்லாம் லைஃப்பில் எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீக பரிகார சேனலை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். யாரெல்லாம் ராம்ஜியுடைய பலன்களை கேட்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. ஒரே காரணம் என்ன சொல்லுங்க, லைஃப்பில் 12 நம்ம பார்க்காத விஷயமா சொல்லுவாங்க. என் தலைவர் டைலாக் மாதிரி தான், சாதிக்காததும் இல்லை சந்திக்காததும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, இந்த 12ஆம் இடத்து சனி பகவான் தான் 7.5 சனிங்கிறது இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது என்ன பண்ணும் மேசராசிக்காரர்களுக்கு? பெரும்பாலும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். நிறைய பேர் இது சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் சுனாமி பாய்ஸ். சுனாமி வரப்போகுது, உலகம் அழிய போகுது சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற பசங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் எங்கிட்ட தான் வரணும். காரணம் என்னென்னா, உண்மையான நிஜத்தை நான் மட்டும் தான் சொல்கிறேன். சனி குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார். எப்படியே குருவினுடைய வீட்டிற்கு. குருவினுடைய வீடு என்பது என்ன? கோயில். குருவினுடைய வீடு கோயில். அந்த திருக்கோயில் குருவினுடைய வீடுங்கிறதே அதான். அப்போ யாராக இருந்தாலும் சமத்தாக இருக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய டான், ஆனால் ஒரு கல்லூரிக்கு போகிறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, எல்லாம் படிக்கிற இடம் இது, புரியுதா? அந்த மாதிரி சனி பகவானே கம்முன்னு இருக்கிற இடம் இது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எல்லா கிரகமும் தோஷ நிவர்த்தி அடைகிறது என்கிறது வேத சாஸ்திரம். அப்போ 12ஆம் இடத்து சனி, அப்போ 7.5 சனி புனிதராயிட்டாரா? ஆமாம், 7.5 சனி இனிமேல் நல்ல சனியாக மாறிட்டார். அவர் நல்ல சனியோ 7.5 சனியோ எனக்கு ப்ராப்ளம் இல்லையா? இங்கே பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயங்களை குறைக்கப் போகிறார். ப்ராப்ளம் தான். எப்படி ப்ராப்ளம்? இனிமேல் ஓலா ஊபர் ரேப்பிடோ போடுவீங்க? போட மாட்டேன். எப்படி போவீங்க? முடிஞ்ச வரைக்கும் பைக்கில் போவேன், முடியலன்னா போவே மாட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். காசு மிச்சமாக்க எளிதான வழி என்ன? எந்த ப்ரோக்ராம்லையும் கமிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா காசு மிச்சமாக இருக்கும். உங்களை ஆளையே மாற்றுவார் இந்த சனி. 12ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்? வாழ்க்கையில் நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தானா, இல்லை வேண்டாம், ஒய்ஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி சமைச்சே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை மாற்றுவார். நண்பர்களே, பெரும்பாலும் 2 விஷயம் இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும். 2வது விஷயம் என்ன? அப்படி சம்பாதிச்ச காசு விரயம் பண்ணாமல் இருக்கணும். விரயம் பண்ணுறதுனா என்ன?
தேவையில்லாமல் ஆடம்பரம் பண்ணுறது. அடிப்படை தேவைகள் நான் இல்லைன்னு சொல்லலை, தேவையில்லாத ஆடம்பரம். 12ஆம் இடத்து சனி 12 1 2 பார்க்கிறார். ஆடம்பர செலவுகளை குறைக்க போகிறார், இனிமேல் ஸ்ட்ரிக்டாக போகிறார். இதில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் பிளஸ்ஸிங்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. என்ன ஆக்டிவிட்டி தெரியுமா? 12ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது என்ன 6ஆம் இடம்? 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்திரம் ஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம். உங்களுடைய கடனை நிவர்த்தி பண்ணுறாருங்க. உங்கள் கடன் தீரப்போகிறது. வாழ்க்கையில் கடனால் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இன்றைக்கு நாள் கூட ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் அனுப்பி விட்றாங்க. இந்த பேங்க்கார பாய்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. அதனால் மானம் போய் அந்த குடும்பத் தலைவன் தலை குனிஞ்சு நிற்கிற அந்த ஒரு நிலை, இது யாருக்குமே வரக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆஃப்டர் ஆல் ஒரு கலெக்ஷன், அவ்வளோதான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அதனால் எத்தனையோ பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்படும். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறவே வெறுங்கள். இவங்களே ஃபோன் பண்ணி பர்சனல் லோன் வாங்கிறீங்களா, அந்த லோன் வாங்கிறீங்களா, இந்த லோன் அப்படியே ஓடி போயிரு என்று சொல்லி வயிற்றில் ஈரத்துணி கட்டி படுத்தாலும் படுத்துவேனே, ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன்டா அப்படிங்கிறத மனதில் எழுதி வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த கடனை இந்த சனி பகவான் அடைக்கப் போகிறார். இந்த மார்ச் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சம் காசா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எப்பயுமே செவ்வாய்க்கிழமைகளில் குளிகன் வரும் பொழுது திருப்பி கொடுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகிற பரிகாரம், விஷ்ணு பகவானுடைய நாராயணனுடைய கோயிலுக்கு சென்று அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வாருங்கள். உங்களை அடித்து கால் கிடையாது. அத்தி மரத்தை நட்டு வளர்த்துவாங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். அத்தி மரம் தான் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தருகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அத்தி மரம் அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா புதன் தான் உங்களுக்கு கடனை தர்றவர். அவரை சனி பகவான் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறார். கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய உயரத்துக்கு செல்றீங்க. அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்கிறார். அது என்ன பாக்கியம்? அதிர்ஷ்டம். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேற, இனிமேல் நான் போகிற பாதை சிங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மனிதனை மீட் பண்ணுறீங்க. அவரால் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. நண்பர்களே, ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் என நமக்கான நபர்கள் அந்தந்த காலத்தில் அவர்களாக வருவார்கள். அவர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்களை பயன்படுத்திக்கணும். அவங்கள வச்சு எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். இன்றைக்கி காலையில் நான் அடிக்கடி சொல்கிறது தான், எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இன்றைக்கி காலையில் அக்கௌண்ட்டில் எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, எனக்கு 75,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகே, சாயந்தரம் படுக்கும்போது அது 76,000 மாறி இருந்தால் இந்த நாள் உருப்படியான நாள். இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் படுக்கும்போது வெறும் 74 ஆகிடுச்சுன்னா இந்த நாளில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த நாளுடைய ப்ரொடக்ஷன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது சில பேருக்கு என்ன நடக்கும், இப்படி கஷ்டப்பட்டு 6 அடித்து வாழ்வாரை வாழ்வார், மற்றொரு சிங்கிள் ரன் ஓடியே சாவார். அடடா அருமை, எழுதுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி 6 அடித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றொரு சிங்கிள் ரன் ஓடியே சாவார். மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஒரே ஸ்ட்ரோக்கில் எதுக்கு கஷ்டப்படணும், ஒரு லாட் அடித்தா போது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், டக்குன்னு லைஃப் மாறிடும். அது எப்படி மாறும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்களை என்ன பண்ணும், லைஃப்பில் மேலே ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆக சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு இனிமை செய்தி. இப்போன்னு இல்லைங்க, 12ஆம் இடத்து சனி குருவோட வீட்டில், அடுத்த 2.5 வருஷம் சனி மேஷத்தில் நீச்சம், அடுத்த 2.5 வருஷம் போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார். ஆக ஒரு 7.5 வருஷத்துக்கு 7.5 சனியே உங்களுக்கு இல்லை. அதனால் ஜாலியாக இருங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.